வீடியோ பார்த்துட்டு வரதுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த ஒரு தகவலில் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்துகிட்டே இருக்கும். அது நிறைய பேர் ரெகுலராக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, லைக் பண்ண மாட்டேங்க. கண்டிப்பாக பண்ணிட்டு பாருங்கள், எனக்கு அது யூஸ் ஆகும், மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் விரும்பும் ஆண் இப்படிதான் உடை அணிய வேண்டும், இப்படிதான் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அந்த ஆண் உங்கள் மீது அதிக அளவில் அன்பு வைத்திருக்கிறார்கள் அர்த்தம். ஒரு சில நபர்கள் அதை தவறாக புரிந்து கொள்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க அன்பு இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுப்பா, இந்த மாதிரிலாம் இருக்கணும்ப்பா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட பேரண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை நல்லா போடல, நல்லா இல்லை அப்படின்ற போது இப்படி போடக்கூடாது, இப்படி போடணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. அது முழுக்க காரணம் அன்பினால். பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், தனக்கு பிடிச்ச பையன் அந்த பொண்ணுகிட்ட சொல்லும்போது, இல்லை அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட சொல்லும்போது, எப்படி இருந்தாலும் சரிங்க, அப்படி சொல்லும்போது இவன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறான், இவனுக்கு சொல்கிறது படி தான் நம்ம நடந்துக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான் அப்படின்ற ஒரு தப்பான எண்ணத்தை ஒரு சில பெண்கள் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் வேறு ஒரு ஆணுடன் பேசும்பொழுது எதற்காக அந்த ஆணுடன் பேசுகிறாய், இனிமேலாவது பேசாமல் இரு என்று நீங்கள் காதலிக்கும் ஆண் உங்களிடம் கூறினார்கள். அந்த ஆண் உங்களை அதிக அளவில் விரும்புகிறார்கள் என்ற அர்த்தம். ஒரு பையனுக்கு காதல் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு பொசசிவ் இருக்கும், சந்தேகம் இருக்காது. சந்தேகன்றது நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்னா நீ இப்படிப்பட்டவதான் அப்படின்ற ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிடுவாங்க. ஐ மீன் இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் சந்தேகம். பொசசிவ்ங்கிறது இனிமேலாவது இப்படி பண்ணாமல் இருன்ற ஒரு விஷயத்த முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் விரும்பும் ஆண் சொன்னதையும் மீறி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்து அந்த ஆணுக்கு தெரிந்தும் அந்த ஆண் உங்களை விட்டு போகாமல் நிதான் வேண்டும் இருக்கிறார் என்றாலே அந்த ஆண் உங்கள் மீது உயிரே வைத்து விட்டார்கள் என்ற அர்த்தம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, இனிமேல் பண்ணாமருன்னு நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் சொல்லிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அதே விஷயத்த பண்ணதுக்கப்புறமும் இல்லை பரவாயில்ல இனிமேல் பண்ணாமல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நீங்கள் என்னதான் தப்பு பண்ணாலும் அவங்க கூட தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள உள்ள காதல் அப்படி. பட் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது அந்த காதல் முடிவடையும் போது உங்களை விட்டு போவாங்க. என்றைக்குமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம லவ் பண்ணுறவங்க ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம பண்ண தப்பை பார்க்கக்கூடாது. நமக்கு பிடிச்ச இந்த ஒரு பொண்ணு அந்த ஒரு பையனை தான் பார்க்கணும். அதுதான் லைஃப்பில் எப்பவுமே ஹாப்பியாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் கூடயும் இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை செய், இப்படி நடந்து கொள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண் உங்களுக்கு டார்ச்சராக தெரிஞ்சால் அந்த ஆண் உங்களை அதிக அளவில் காதலிக்கிறார்கள் என்ற அர்த்தம். உங்கள் லைஃப்பில் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆண் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அது உங்களுக்கு டார்ச்சராக இருக்கனாலே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க. அவனை விட பெஸ்ட்டான ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் இருக்க மாட்டான். ஏன்னா எந்த இடத்துல டார்ச்சர்னு நம்ம நினைக்கிறோமோ, ஐ மீன் பார்த்தீங்கன்னா அன்பை காமிக்கிறதுல செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் நான் சொல்லலை. ஐ மீன் எனக்கு இதை காமி, இப்படி பண்ணி இப்படி இருக்கு, அப்படி சொல்கிற விஷயங்கள் கிடையாது. உங்கள் மேலே அளவுக்கு இருந்து அன்பு காமிக்கிறது, இந்த மாதிரி மற்றவங்க கூட பேசாதப்பா, என் கூட பேசுப்பா, நான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ தான் எனக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒவ்வொரு விஷயமும் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அது டார்ச்சர் தெரிஞ்சுன்னா அது லவ் அதிக அளவில். அப்படி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் போகுதுன்னா அது ஃபேக்கு. நீங்கள் விரும்பும் ஆண் மற்றவர்களை பற்றி பேசாமல் தன்னை பற்றியும் உங்களை பற்றியும் அதிகளவில் பேசி தன் வாழ்க்கையை பற்றி அதிகளவில் சொல்கிறார்கள் என்றாலே உங்கள் கூட உங்கள் மீது உயிரை வைத்து விட்டார்கள் என்ற அர்த்தம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் மற்றவங்க லைஃப்பை பற்றி பேசாமல் தன்னை பற்றி பேசுவோம், நம்ம லைஃப்பை பற்றி பேசுவோம், நம்ம எப்படி வாழலாம், எங்கே வீடு கட்டலாம், எப்படி எப்படிலாம் நம்ம வாழணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆசையாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது உண்மையாகவே ரியல் லைஃப்பில் நடக்கும். பட் எல்லார் லைஃப்லையும் நடக்காது. அப்படி ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி சொல்லலாம். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே நிறைய ஆண்கள் ஒரு பொண்ணை விரும்புவாங்க, பெண்களும் தான் ஒரு ஆணை விரும்புவாங்க. இப்படி விரும்பும்போது இவங்க கூட இப்படிலாம் வாழணும், இவங்க கூட இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும், இவங்க கூட இவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும், இந்த மாதிரி குழந்தைங்க வேணும் அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு கனவு, ஒரு ட்ரீம் அப்படிலாம் இருந்துகிட்டு இருக்கும். பட் என்ன ஒரு விஷயம்னா, அவங்க எவ்வளோதான் கனவு கண்டாலும் எப்படி எப்படிலாம் இருக்குன்னு நினச்சாலும் அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருமான்னு கேட்டால் இல்லவே இல்லை. அவங்க நினச்சது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். இது நிறைய பேர் லைஃப்பில் இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்யுது. உங்கள் லைஃப்லையும் நடக்கலாம் இனிமேலும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நீங்கள் தான். ஸோ கைஸ் புரிஞ்சுக்கோங்க, யாரையும் அதிகம் நம்பாதீங்க, நம்பவும் இருக்காதீங்க. இந்த ஒரு வீடியோவில் தான் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு நிமிஷம் வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.